நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், அதை செய்வீங்களா, அமிர்தம் கிடைச்சிடும். சித்தர்கள் அமிர்தம் சாப்பிடுவாங்க. இந்த ஆசனம் செஞ்சாலும் அமிர்தம் கிடைச்சிடும். இல்ல இன்னொரு வழி இருக்கு, அந்த ரூட்டை நீங்க ஃபாலோ பண்ணாலும், இல்ல சித்தர்கள் கையாண்ட அந்த ரூட்டை நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். எத்தனை பேர் சொல்லி கொடுத்தா செய்வீங்க? பரவாயில்ல, மகிழ்ச்சியா தான் இருக்கு. அப்ப உண்மையான மாணவர்கள் தான் எல்லாம். உண்மையா செய்வீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க செய்வீங்கன்னா சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட். அதுதான் சொல்லுவாங்க. நீ செய்து ரெடி, குலதெய்வத்து மேல சாட்சியா இந்த ரகசியத்தை, அந்த அமிர்தம் சாப்பிட்றதுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்தா, சித்தர்கள் சாப்பிட்ட அந்த ரகசிய முறைகளை சொல்லி கொடுத்தா, நான் செய்யறதுக்கு தயார் மாஸ்டர், என் குலதெய்வத்து மேல சாட்சி, நான் செய்யறேன்னு சொன்னாதான் சொல்ல முடியும், எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சம் தண்ணி எடுத்து ஊத்துங்க, அஞ்சல போகுது. நெருப்பு தண்ணி ஊற்றி அமிச்சிடலாம்ல. கேட்டது இது மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னா அப்போ வந்து இது வந்து சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். எஸ் ஆர் கேள்வி. இத சொல்லி கொடுத்தா நான் செய்வேன், அதை மட்டும் பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி, ரெடி தானே? ரெடி ஆயிடுப்பா. ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டு காலைல நேற்று சொல்லியிருந்தேன், அது ரெடி பண்ணிக்கமா. ரெடி பண்ணிட்டலாமா? நான் நேற்று சொன்னது ரெடி பண்ணி வச்சிட்டியா? சரி, என்ன செய்யணும்? சித்தர்கள் கையாண்ட முறை அமிர்தம் சாப்பிடுவதற்காக. அவங்க எப்படி சாப்பிடுறாங்க நான் சொல்றேன், அது உங்களால முடியுமான்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி அங்கலாப்பட்டுங்க செய்வேன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லித்தரேன், முடியுமான்னு மட்டும் பாருங்க. அந்த காலத்துல ரிஷிகள், இப்போ திருமூலர் தெரியும். திருமூலர் வந்து 3000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து வருடத்துக்கு ஒரு பாடல், 3000 பாடல் கொடுத்துறாரு. திருமந்திரம் பேரு. அவர் எப்பயுமே வந்து தவ நிலையில் தான் இருப்பார், சமாதி நிலையில் தான் இருப்பார். தினந்தோறும் அவர் அந்த அமிர்தத்தை பருகிறார். அவர் நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை, பூரி, போட்டா, பஜ்ஜி, கெட்டி சட்னி. எனக்கு கெட்டி சட்னி தான் பிடிக்கும், அவங்களுக்கு தனியா பிடிக்கும். இதுலயே சண்டை வருது. கெட்டியா சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், தனியா சாப்பிட்டா அது மாதிரி நிறைய விஷயம் கிளாஷ் ஆகும். சரி, ரைட்டு. கெட்டி சட்னி வச்சுலாம் யாரும் கொடுக்கல. அவர் என்ன சாப்பிட்டாருன்னா அமிர்தம் சாப்பிட்டாரு. எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு என்ன பண்ணணும், நாக்க நீட்டி. பல பேர் வந்து மூக்க தொடுவீங்க. எத்தனை பேர் தொடுவீங்க? நாக்க நீட்டி மூக்க தொடுங்க. சரி, ஒருத்தர் தொட்டு காமிச்சிட்டார், மகிழ்ச்சி. இதனால என்ன புரிஞ்சு மட்டும் சொல்லுங்க. நாக்க நீட்டி மூக்க தொட்டுட்டீங்க, நீ இதனால என்ன புரோஜனம் சொல்லுங்க. யாருக்காவது சமூக அமைப்பு மாற்றம் வந்திருக்கா? உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்ல பல பேர் வாழ்க்கைக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குதா? ஏதாவது இருக்கா? எந்த ஒரு புரோஜனமும் இல்லை. நாக்க நீட்டி மூக்க தரதுக்கு பதிலா நாக்க நீட்டி உள்தொண்டல வைக்கணும். புறக்க ஏறுது இல்ல, கபாலம். நீங்க மண்ணில இருந்து அண்ணா டால்டா ஒண்ணு வரும். அந்த டால்டா வர இடத்துல தான் என்ன பண்ணணும், இந்த நாக்கு கொண்டு போய் வைக்கணும். அந்த இடத்துல இருந்து தான் வந்து அமிர்தம் சொட்டுது. இங்க இருந்து சொட்டம் அந்த ஓல்ஸ் வழியா கபாலத்துல இருந்து வரும் அந்த ஒரு சொட்டு அமிர்தம். அந்த இடத்துல கொண்டு போய் நாக்க வைக்கணும். வைங்க பார்க்கலாம். எட்டுதா மாட்டீங்க. நாக்க முதல்ல இடுங்க, தூக்குங்க உள்ளத்துமே தொண்டை அங்க வைங்க, அந்த ஓல்ஸ் ஆண்ட வைங்க. கபாலம் டூல்ஸ் ரெடியா இருக்கு, டூல்ஸ்லாம் ரெடியா இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப உங்களுக்கு கூட பசி எடுக்குன்னு வச்சுக்கோங்க. பசி கபகபகம். நான் வந்து பசி தாகம்லாம் பார்க்காம கிளாஸ் போயிட்டே இருக்கோம். யாராவது சோத்துக்கு அனுப்பு அதெல்லாம் கேட்கக்கூடாது. பசி பார்க்க மாட்டேன், தாகம் பார்க்க மாட்டேன், அந்த இயற்கை உபாதையெல்லாம் கவனிக்க, எல்லாமே அடக்கம் வந்துடணும். கம்முன்னு அடங்கி உட்காந்துக்கிறோம். எப்போ முடிக்கணும் அப்பதான் போகணும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். புலனடக்கம் வரணும், அதான் பயிற்சி. புலனடக்கம் வந்தாதான் மனம் ஒடுங்கும், இல்லைன்னா ஒடுங்காது. புரியுதா? இது எல்லாமே புலனடக்கத்துக்கான ஒரு விஷயம் தான். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கைய கால மாடிக்கு உட்கார திமுற அடக்கிறாருங்க, புலனடக்கம்னு சொல்றது. புலன்கள் அடங்க ஒடுங்க மனம் அடங்கும். புரியுதா? மனம் அடங்கினால் இந்த பிரபஞ்சமும் காலடியில. மனதை கையாளதுக்கான விஷயம் தான் காலை மடக்கி உட்கார வைக்கிறது. மனசை அடக்கணுமா, சினிமத்தில் வச்சு கம்முன்னு உட்காரு, மனசு அடங்கிடும். புரியுதா? அதுக்கான பயிற்சி தான் நல்லா. இதான் குருகுல கல்வி. இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க உங்களுக்கு பசி எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கை மடிச்சு மேல் அன்னம் இருக்குல்ல, வாயில மேல் அன்னம், இந்த மேல் அன்னத்துல நாக்கை மடிச்சு வச்சுக்கின்னு கம்முன்னு உட்காந்தீங்கன்னா
பசி அடங்காது, பசி வராது, பசி எடுக்காது, பசி தாகம் எடுக்காது. இது பேர் லம்பிகா யோகம்னு பேர். என்ன யோகம்? அம்பிகா யோகம்னு எடுத்துக்காதீங்க. அம்பிகா யோகம் கிடையாது, லம்பிகா யோகம். அந்த நாக்கம் மடக்கி மேல் அன்னத்து மேல வச்சுக்கின்னு உட்காந்தீங்கன்னா பசி தீவனம் அடங்கும். புரியுதா? எங்க ஆபீஸ்ல வெளில போறீங்க வரீங்க, பசி எடுத்துச்சு, வாய அதே நேரத்துல பேச்சு அடங்கிடும். தொண பேசினு வீட்டுக்காரனோட சண்டை போட்டு, வீட்டுக்காரன் சண்டை போட்டுன்னு நீ நான் சண்டை போட்டுன்னு நோண்டிக்கிட்டு பேசினது இல்லையா, அதை நாக்க என்ன பண்ணும்? மூடிட்டு நாக்க மாட்டிக்கிட்டு கம்முன்னு வச்சுட்டுனா, உன் வீட்டுக்காரி சண்டை போடுறாளா, தலைமையில பிடிச்சி ஆட்டுறாளா, நாக்க மடக்கி இங்க வச்சுக்கோ, உள்ள கம்முன்னு இருப்ப. வாயை கொடுத்தாதான் பெருசாகுது. இல்ல உங்க வீட்டுக்கார சண்டை போறானா, வாயை கலர்றான், கம்முன்னு நாக்க மடக்கி உள்ள வச்சுக்கோ, பேச்சு அடங்கிடும், கம்முன்னு இருப்ப. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். புரியுதா? இதெல்லாம் மற்றவங்க சொல்லியிருக்காது, இது உங்களுக்கு தான். நீங்க யாருக்காவது நான் சொல்லியிருக்கிறது சொன்னா உங்களுக்கு பழிக்காமல் போகட்டும், சாபம். ஐயோ என்ன ஐயோ, நீங்க போய் மற்றவங்க சொல்லக்கூடாது. தகுதியோட சொல்லித்தரணும், தகுதி இல்லாம சொல்லி தரக்கூடாது. தகுதி இருந்தாலும் சொல்லி தரணும். நீங்களும் யோகா மாஸ்டர் மாறிட்டு சொல்லிக் கொடுங்க. தகுதி இல்லாம ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அது உங்களுக்கே பழிக்காம போயிடுங்கிறத உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இது நான் உறுதில்ல, இது அப்படிதான் இயற்கையே. தகுதி இல்லாம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பழிக்காம போயிடும். அது தகுதி இருந்து சொல்லி கொடுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. இல்ல கொண்டு அந்த நபர்கிட்ட விடுங்க. இவ்வளவுதான் பண்ணணும். நீங்க இதை சொல்லி உங்க விஷயத்தை எழுத்துறாதீங்க. உங்களுக்கு சொல்லித்தர யோகா எனக்கே பழிக்காது தெரியுமா? என்னை நான் தியாகம் செய்து விட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ராமானுஜர் அவர் குரு கிட்ட போயிட்டு மோட்சம் அடைகிறதுக்கு மந்திரம் சொல்லிட்டாங்கன்னு கேட்கிறாரு. 108 முறை போறாரு. 108 முறை அந்த குரு மந்திரம் சொல்லித்தாரு. முக்திக்கான மந்திரம் சொல்லித்தரல, சொல்லித்தரவே இல்லை. டெய்லி வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, 108 முறை போறாரு ராமானுஜர். கடைசியா போனதுக்கு அப்புறம் முக்திக்கான மந்திரம் சொல்லித்தராரு. சொல்லி கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீ பயன்படுத்திக்கோ, இதை விட்டுட்டு நீ பல பேர் சொல்லி கொடுத்தனா நீ நரகத்தான் போனார். நீ மத்தவங்க சொன்ன நீ நரகத்துக்கு போயிடுவ சொன்னார் அவர் குரு. சரி, நேரா வந்தார், கோயில் கோவில் மாதிரியே நின்னார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் முக்திக்கான மந்திரம் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு அருள் கொடுத்துட்டாங்க, வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு. கீழே ஜனமா இருக்குது. முக்திக்கான மந்திரத்தை நான் சொல்லித்தரேன், இந்த முக்திக்கான மந்திரம் சொல்லி நீங்க மோட்சத்துக்கு போங்கட்டாரு. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்த குரு ஆன்னு வாயை பாக்குறாரு. அங்கே அவர் என்ன சொல்றாரு, நான் ராமானுஜர், நான் ஒருத்தன் நரகத்துக்கு போய் இவ்வளவு பேரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னா நான் தான் பாக்கியவான், நான் தான் பாக்கியவான் சொல்லி என்ன பண்ணாரு, அந்த முக்தி கொடுத்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால ராமானுஜர்னு பேர். நான் நரகத்துக்கு போனாலும் சரி, உங்க எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். கைலாயம் போறோம், கைலாயம் போறோம். எத்தனை பேர் கைலாயம்? கைலாயம் கை தூக்கு. கைலாயம் கைலாசமா? கைலாசம்னா நித்யானந்தரோட ஆசைக்கு தான் போகணும். அது எங்கன்னு தெரியல. கைலாசம் அங்க போக வேண்டாம். கைலாயம் 2 தான் இருக்கா, 3 தான் இருக்கா? கைலாயம் யாரெல்லாம் கைலாயம் போறவங்க? ஓம் கைலாயம் போறவங்க. ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 கை தூக்குங்க. வைகுண்டம் யாரெல்லாம் வைகுண்டம் போறவங்க? வைகுண்டம் போற 3 பேர் தானா? மகாவிஷ்ணு பாதங்களில் சரணடைய போறவங்க யாரு? கை தூக்குங்க. சிவபெருமான் பாதங்களில் சரணடைய போறவங்க யாரு? கரெக்டா அனுப்பிச்சிருவார். உங்களை அனுப்பிட்டு போனாங்க. இன்னும் நிறைய பேர் அனுப்பல, இன்னும் நிறைய பேர் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு நான் பின்னாடி லாஸ்டா வரேன். சரியா? இன்னைக்கு விஷயத்துக்கு வாங்க. என்ன சொன்னோம்? அமிர்தம் சித்தர்கள் எப்படி சாப்பிட்டு லம்பிக்காகனா பசி அடக்கிறதுக்காக அதை பண்றது. பசி அடக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போயிடுச்சு. பசி எடுத்துக்காக பண்றது லம்பிகா யோகம். இதுல சித்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவனிங்க, நாக்க நீட்டுவாங்க. கவனிங்க பெருமாள், கவனிங்க. நாக்க நீட்டி நாக்கு மடக்கி உள்ள கொண்டு போக முடியா? அப்பெல்லாம் கல்லு தான், கருங்கல், நல்லா கூரா இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். அந்த கருங்கல்ல எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நாக்க அப்படி தூக்குவாங்க. கீழே நரம்பு இருக்கா? நரம்பு இருக்கா? இந்த நரம்பை கொஞ்சம் கூட பச்சாதாபம் பார்க்காம அப்படியே இருப்பாங்க. பச்சாதாபம் நல்லா ஒட்டா இருப்பாங்க. ரத்தமா வரும். அந்த புண்ணை ஆத்தத்துக்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள், அந்த மஞ்சளை நீங்க ஆன்ஸ் வைப்பீங்க, அவங்க மஞ்சள் வைப்பாங்க.
மஞ்சள் வச்சுட்டு அப்படியே ஒரு 2 மாசம் 3 மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மஞ்சள் வச்சு அந்த புண்ணு ஆயிடும். ஆறுனதுக்கு அப்புறம் இப்ப 4 இன்ச்சு நீட்டுது இல்லையா நாக்கு, இப்ப அந்த அறுத்ததுக்கு அப்புறம் நீட்டீங்கன்னா 10 இன்ச்சு 12 இன்ச்சு நீட்டும் நாக்கு. அந்த நாக்கை என்ன பண்ணுவாங்க, சின்மத்துல பிடிச்சி உட்காந்து பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டு நாக்கை மடிச்சு கொண்டு போயிட்டு நேரா மேல் அண்ணம் அந்த புறக்கேற இடம், சாப்பிட்டா புறக்கேறது இல்லையா, மண்டையில இருந்து சளி இறங்குது இல்லையா, அந்த இடத்துல போய் நாக்கை வச்சுவாங்க. வச்சுட்டு சின்மத்துல பிடிச்சி உட்காருவாங்க. அதுக்கு பேர் தான் தவம்னு பேரு, அதுக்கு பேர் தான் சமாதி நிலைன்னு பேரு. உட்காந்துருவாங்க, சமாதியில உட்காந்துருவாங்க. அந்த அமிர்தம் சொட்டும், அந்த அமிர்தத்தை அப்படியே அந்த நாக்கு உள்நாக்கு வழியா எடுத்து அப்படியே முழுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது மரணமில்லா பெருவாழ்க்கை. உயிர் போகாது, உயிர் போகாது. இந்த உடம்பு கல்பமாயிடும். கல்பம்னா என்னன்னா அழியாத நிலைன்னு பேரு. கல்பம் என்னது, காய கல்பம்னு சொல்றமா இல்லையா, காயம்னா உடம்பு, கல்பம்னா அழியாத நிலை. இந்த உடம்பு அழியாத நிலைக்கு போயிடும். ஜீவன் அதாவது உயிர் போகாது, இந்த உடம்பு அழுகாது, ஞானம் பிறந்துரும், முக்காலமா உணர்ந்துருவாங்க, பசி தாக எடுக்காது, உடம்பு அப்படியே வச்சிடும். உயிர் போகாது, அப்படியே வச்சிடும், எலும்பு தோல் தான் இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பான். அதான் திருமூலர் 3000 ஆண்டுகளோட வாழ்ந்தவர். அவர் சாப்பிட்டது அமிர்தம், கெட்டி சட்னி இல்லை. அந்த அமிர்தம் உங்களுக்கும் சொல்றது, எனக்கும் சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது. ஆனா அந்த அமிர்தம் வீணடிக்கப்படுகிறது. உங்களால முடிஞ்சா லைனா வாங்க, நாக்கு அருகுறம்ப லைனா வாங்க, அடுத்து விடுறேன், வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கு. கிளாஸ் இன்னைக்கு அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டு மஞ்சா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஆத்திட்டு முடிஞ்சா 1 வாரத்து 2 வாரத்துல ஆச்சுன்னா பாருங்க, வந்துருங்க. வந்தீங்கன்னா நம்ம இல்ல அப்படி உட்காந்துங்க, அங்க எங்க போய் உட்காந்து மத்தடியில உட்காந்துக்கோங்க, எங்க போய் உட்காந்து அப்படி சிம்மத்தை பிடிச்சி கம்முன்னு உட்காந்துங்க. இது நடக்குமா, சாத்தியமா? அது அப்புறம் எப்படி செய்யணும்னு சொன்னீங்க, குருநாதர் சொல்லி கொடுத்தா செய்யணும். நீங்க தெரியும் எனக்கு, உங்க திருட்டு வேலை எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா 12-18 வருஷமா வாங்க தந்தேன், 12 வருஷம் 18 வருஷமா வாங்க தெரியும். உங்க திருட்டு வேலை எனக்கு தெரியாதா? சார் ரைட், அது இருக்கட்டும். இப்ப அந்த அமிர்தம் சாப்பிடணும். ராஜா மேல ஏறு. அந்த அமிர்தம் எங்க இருந்து வந்து தெரியுமா? உள்நாக்கா, உள்நாக்குல இருந்து வருதா? அந்த அமிர்தம் எங்க இருந்து வருது? அந்த அமிர்தத்துக்கு பேர் தெரியுமா? சித்தர் மொழியில இருந்து வருதா? சரி, இங்க இருந்து ஒரு அமிர்தம் வருது, கீழே இருந்து ஒரு அமிர்தம் வருது. சிரிக்கிறீங்க. கீழே ஒரு அமிர்தம் வருது, இங்க இருந்து அமிர்தம் வருது. உங்க சிறுமியும் அமிர்தம் தான், தெரியுமா? இந்த அமிர்தம் சாப்பிட்டாலும் பிபி, சுகர், ஆஸ்துமா, முட்டி வலி, கேன்சர், தைராய்டு, முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, பேக் பெயின், யூட்ரஸ் எல்லாமே சரியாயிடும். இப்படி கையை வச்சுன்னு பூச்சி எடுத்து வாயில ஊத்தினாலும் குறைஞ்சிடும், எல்லாமே சரியாயிடும். கை எதுக்கு இவ்வளவு பெருசா கொடுத்துறான் கடவுள்? இப்படி குடிச்சு எடுத்து குடிக்கிறதுக்கு தான். அது ஒரு அமிர்தம், தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்ன இந்த மாதிரி எதுவுமே தெரியும், என்ன பண்றீங்க? சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப கிட்னி ப்ராப்ளம் சரியாகணும், ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகணும். கவனிங்க, கிட்னி ப்ராப்ளம் சரியாகணும், ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகணும், ரத்த குழாய்கள்ல பிளாக் இருக்கு சரியாகணும், ஸ்கின் பிரச்சனை சரியாகணும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாகணும், அப்புறம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சரியாகணும், யூட்ரஸ் சரியாகணும், பிபி சரியாகணும், சுகர் சரியாகணும், ஆஸ்துமா கியூர் ஆகணும், 1 டம்ளர் யூரின் குடிச்சு குடிச்சிருக்கு. சார் இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? கண்ணு பிரச்சனை இருந்து எல்லாமே தான், ஹார்ட் பிளாக் எல்லாமே. யூரினை பிடிச்சி குடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும், தெரியுமா? சிவன் பார்வதி காதுன்னு சொன்ன மாபெரும் ரகசியத்தை இந்த மகாதேவ் ஒட்டு கேட்டு விட்டார். என் வேலையே அந்த ஆள் அந்த அம்மா கிட்ட சொல்லும் போது என்னடா சொல்றேன்னு கேட்டுங்கதான் என் வேலையே. இது பேர் சிவாம்பு அப்படின்னு பேரு. சிவாம்பு அமிர்தம்னு பேரு, அமிர்தம். அத டெய்லி ஒரு டம்ளர் டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 48 நாள்ல பிபி, சுகர், ஆஸ்துமா, முட்டி வலி, முடி கொட்டுற பிரச்சனை, ஆட்டு பிரச்சனை, ரத்தம் சுருங்கி போனது, சுண்டி போனது, மண்ணீரல், அல்சர்கள் சரி எல்லாம் தெரியாது. தெரியுமா? முறைக்காதீங்க, பயங்கரமா முறைக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் உண்மையெல்லாம் மறைச்சிட்டு யூரினை குடிக்கிறவன் மாட்டு சாணம் மாதிரி ஒரு உலகத்திலேயே முதல் தரமான கிருமி நாசினி இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிதானே? இது உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்சு தெரியுமா இல்ல படிக்கவே தெரியுமா? நீங்க வீடுகள்ல சாணம், வீட்டு வாசல்ல உங்க வீடுக்குள்ள சாணம் பூசிட்டீங்கன்னா ஒரு பூச்சி போட்டு கூட உள்ள வராது. பாம்பு, தேளு, பூராம்பல் எதுவுமே உள்ள வராது. மிக சிறந்த கிருமி நாசினி எது? சாணம். சிலர்லாம் என்ன பண்ணாங்க, கவு யூரின் குடிச்சாங்க. கவு யூரின் குடிக்கிறது ஒரு இயக்கமே இருக்கு, தெரியுமா?
மாட்டு கோமியம் குடிப்பது. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு நீங்க உங்க பசங்க மந்தமா புத்தி இல்லாம அப்படி சோம்பலா இருக்கும்போது கிட்ட போய் என்ன திட்டுறீங்க? கோவம் வந்துட்டு இல்லையா? போயிட்டு அந்த மாட்டு மூத்தத்தை எடுத்து என்ன பண்ணு, முகத்துல அடி, மூஞ்சி கழுவு, தேவைப்பட்டா ஒரு டம்ளர் கொஞ்சம் குடி. மூஞ்சி கழுவுனா எப்படி இருக்குது? மாட்டு மூத்தத்தை எடுத்து முகத்தை கழுவுனா எப்படி இருக்குது? பல 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 பலன்னு இருக்கும், பல பலன்னு இருக்கும். கொஞ்சம் உள்ள போச்சுன்னா பிரெயின் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஷார்ப்பா ஆயிடுவேன். ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன காரணம் தெரியுமா? நீங்க காரணம் கண்டுபிடிச்சுவாங்க. யூரின் குடிச்சா இது மாதிரி சரியாயிடுது. கண்ணுலாம் சரியாயிடும் சார், கண்ணு பிரச்சனை சரியாயிடும், லிவர் சரியாயிடும், கிட்னி சரியாயிடும். ஆனா எந்த நேரத்துல வர யூரின் பூச்சி குடின்னு கணக்கு இருக்குது. நீ வாடி எப்ப வேணா பூச்சி குடிச்சுன்னா வந்து போடும். சொன்னி கிடப்ப யூரின் குடிக்க சொன்னா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் அரிக்குதுன்னு. கரெக்டான நேரத்துல கரெக்டான அளவுல குடிச்சு அது குடிக்கிறதுக்கு ஸ்மெல் வரும். பிடிக்கலன்னா அந்த கலக்குறீங்க பாரு, பாட்டில ஊத்தி தண்ணியில ஊத்தி கலக்குறீங்க பாரு, அந்த மாதிரி ஊத்திக்கணும். 90 வாங்கினது அப்படியே குடிச்சா முடியல, தண்ணி ஊத்துறீங்கல்ல அது மாதிரி ஊத்திக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டானிக் மாதிரி ஊத்தின்னு கம்மனு குடிச்சிட்டு போயினே வேண்டியதுதான். யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா சொல்லித்தரேன், இன்னும் ஃபுல்லா சொல்லல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி சாப்பிடணும் அப்புறமா சொல்லித்தரேன். யூரின் தெரப்பின்னு பேர் இருக்கு, தெரியுமா? எல்லாம் மொரார்ஜி தேசாய் தெரியுமா உங்களுக்கு? யார் அவரு? மொரார்ஜி தேசாய்ங்கிற இந்திய பாரதத்தின் முதல் பிரதமர் தான் அவரு. பாராளுமன்றத்தில் சொன்னாரு, 97 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. செம்ம கலரு ஐயர் மாதிரி இருப்பாரு. நான் 40 வருடங்களாக என் சிறுநீரை பருகுகிறேன், என் உடம்பில் எந்த வியாதியும் இல்லைன்னு சொன்னவர் அவர் மொரார்ஜி தேசாய். சிறுநீர் மருத்துவத்துக்கு மொரார்ஜி தேசாய் மருத்துவனே பேர் இருக்கு. போய் புக்கி வாங்கி படிங்க. அந்த டிஸ்கவரி சேனல்ல இந்த பேரல் அவன் பேர் என்னது? இல்ல அவன் பேரு பிரேலியா பேர்லியா தான் ஒண்ணு வரும். அவன் அந்த பாலைவனத்துல போவான், தண்ணினா வந்து நம்ம சட்டையை கட்டு உடனே புடிச்சிட்டு வந்து புடிச்சுப்பாரு. இதெல்லாம் உண்மை, புரியுதா? இதெல்லாம் வந்து தப்பா. அதாவது இறைவன் மிகப்பெரியவன், கருணை வடிவம் கொண்டவன். யாரும் நோய் வந்து சாகணும் படைக்கவே இல்லை. இதெல்லாம் விஷயம் இருக்குது, அது நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, இறைவன் மிக பெரியவன், கருணை வடிவன். யாரும் நோய் வந்து சாகணும் படைக்கல, நோய் உருவாக்கப்பட்டிருக்கு. வியாபார சந்தை இது. இந்த உலகம் மாபெரும் வியாபார சந்தை. அனைத்துமே வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆன்மீகம் உள்பட, கல்வி உள்பட, அரசியல் உள்பட, விவசாயம் உள்பட அனைத்துமே வியாபாரம், சாஸ்திரம் உள்பட. அதை பாத்துக்கோங்க. கை தட்டுறீங்களா? தட்டினா ஒழுங்கா தட்டுங்கலாம் விட்டுருங்க. உண்மை யாரெல்லாம் சொல்லி கொடுக்குறது? உண்மையை சொல்லி கொடுத்தா மறைச்சு வச்சு எல்லாத்தையும் துட்ட புடின்னு அனுப்புறான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ்ந்துட்டு போங்க, புரியுதா? நீங்க வந்திருக்க இடம் சாதாரண இடம் கிடையாது, பயங்கர நாலேஜ் உள்ள ஆள் தான். எல்லாத்தையும் கொள்ளையடிங்க. என்கிட்ட இருந்து கொள்ளையடினா தூக்கி போட போறீங்க, அது சொல்லல. கருத்துக்களை கொள்ளையடிங்கள், இதெல்லாம் கொள்ளடி சொல்லிக்கிறாரு. இந்த தாவலையில என்ன போட்டு வச்சுக்கிறான்னு தெரியல, சிலகெல்லாம் தூக்கி போட போறீங்க, புரியுதா? இந்த அமிர்தத்துல சாப்பிட போறாரு. எப்படி சாப்பிட போறாங்க கவனிங்க. ரெடியாப்பா? தூக்கம் வந்துருதா? சூப்பரா வரும் இந்த இடம். ரெடி? காலை ஒன்னா சேருங்க, கையை ஒன்னா சேருங்க. விபரதகரணிக்கும் சர்வகாசனத்துக்கும் வித்தியாசம் தான். விபரதகரணிங்க இருக்கும், சர்வகாசனம் ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி, விபரதகரணிங்கிறது 45 டிகிரி, தென் 90 டிகிரி. இடுப்பு 45 டிகிரி இருக்கணும், கால் 90 டிகிரி இருக்கும். இதுதான் விபரதகரணி. அப்படி இருக்கும்போது இந்த ஜடாரகனி இருக்கு இல்லையா, இப்படிதான் எரியுது. நான் நிக்கும் போது இப்படி எரியுது. நான் தலைவிடா ரிவர்ஸ் போட்டுட்டு படுத்துட்டு காலை தூக்கிட்டேன். இப்ப இந்த ஜடாரகனி வந்து எப்படி எரியணும்? எந்த பக்கம் நோக்கி எரியணும்? ஆனஸ் நோக்கிதான் எரிஞ்சோம். அதுக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது அதுதான் ஆனஸ் நோக்கிதான் எரியணும். அப்ப ஆனஸ் நோக்கி எரியும்போது மலக்குடல், அந்த ஆனஸ்ங்கிறது மலக்குடல். அப்போ அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் எரித்து பொசுக்கப்படுகிறது. அபான காத்து மேலே ஏறினாதான். நான் உங்களுக்கு 2வது வாரம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன், பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் சொன்னேன். இந்த மலக்குடலில் அபான காத்தானது உற்பத்தியாகி மேல் எழுப்பி செல்லும் போது அபானன் சமானன் மிக்ஸ் ஆகுது, சமானன் பிராணோட மிக்ஸ் ஆகுது, பிராணன் உதாரணம் மிக்ஸ் ஆகுது,
உதாரணம் வியாகரம் மிக்ஸ் ஆகும்போது சாதாரண முட்டி வலியில இருந்து பக்கவாதம் வரைக்கும் வர்றதுக்காக இந்த அபான காத்து அப்படின்னு சொல்லிட்டேன். மைக்ரேன் அபான காத்து, அதாவது ஹார்ட் அட்டாக் அபான காத்து, அல்சர் அபான காத்து, அப்புறம் வந்து பிபி அபான காத்து, சுகர் அபான காத்து, ஹார்ட் பிளாக் அபான காத்து, எல்லாமே அபான காத்து தான். கழுத்தெலும்பு தேய்மான அபான காத்து, முகவாதம் ஃபேசியல் பேரலைசிஸ் அபான காத்து தான். அப்ப அந்த அபான காத்து மேல் நோக்கி எழும்போது இந்த உடம்புக்கு யமனாக, இந்த உயிருக்கு யமனாக வேலை செய்யுது. அந்த அபான காத்தை ரிவர்ஸ் பண்ணி அதோட வழியிலே ஓட விட்டுலாமா இல்லையா? அப்ப இந்த ஆசனம் செய்யும் போது என்ன நடக்கும்னா, ஜடாரகினிங்கிற அமைப்பு இருக்கும், வயிற்றுல இருக்கும். ஆனா மேல் நோக்கி திசை திருப்பப்பட்டு ஆனஸ் நோக்கி திரும்பிடும். ஆனஸ் நோக்கி திரும்பிச்சுன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் தீர்ந்தது. கழிவு மலக்குடங்கிறது கழிவு பாதை, கழிவு பொருள். அந்த 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 அபான காத்து திருப்பிடும் போது ஃபைல்ஸ் சரியாயிடும். அந்த பிபி கண்ட்ரோல், பிபி எல்லாம் இப்படிதான், பிபி காத்து மேல அடிக்கும் போது தான் பிபி எகுறது. புரியுதா? இதுதான் காற்று தான் சார் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது. உடம்பு கனமா இருக்கு, வெயிட் ஆகுது. என்ன காரணம்? அந்த காத்து தான். பேதி மாத்திரை சாப்பிட்டு அந்த காத்தெல்லாம் புடிங்க எடுத்த உடனே கொள்ள சுத்த உடனே கொஞ்சம் லேசா இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? அந்த அபான காத்து கட்டுப்படுத்திருக்கீங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. பத்தல, இது பத்தாது, இன்னும் 2 முறை சாப்பிடணும். 1 2 முறை 3 முறை சாப்பிட்டீங்கன்னா குடல்ல இருக்கிற அழுக்கள் எல்லாம் வெளில வர வர அந்த அபான காத்து ஆயிடும், ஒரு கட்டுக்குள்ள வந்து ஒரு ரேஷியோ கொண்டு நின்றுடும். அப்போ உங்களுக்கு உடம்பு லேசா ஆயிடும், உட்காருவீங்க ஈஸியா. 10 மணி நேரம் 12 மணி நேரம், ஏன் ஒரு நாள் ஃபுல்லா உட்காருவீங்க. 24 மணி உட்கார உங்களால முடியும். புரியுதா? அதனால அவசரப்படாதீங்க. எல்லாமே எல்லாமே ஒரிஜினல் பயிற்சி. இது பயிற்சி, ஒரிஜினல், டூப்ளிகேட் கிடையாது. உட்கார வைப்போம், எல்லாம் பெண்டு கழட்டுவேன். அதான் சொல்லிட்டேன், சாம பேர தானதன் எல்லாத்தையும் கையில் எடுப்புன்னு சொல்லிட்டேன். சரி பண்றதுக்கு சும்மா கிடையாது. எல்லாம் சரி பண்ணா வந்து உங்க உழைப்பு நீங்க கொடுத்தாகும். வடை சொல்ற மாதிரி கிடையாது. பணம் கொடுத்துரு, மருந்து கொடுத்தா சாப்பிட்டு சரியா போய் சேர்ந்துருவேன். உடம்பு நோயை சரி பண்ணணுமா, கைய காலை வச்சு உழைச்சி நீ உழை. உனக்கு உழைக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். உண்ணாவிரதம் நானும் உழைக்கிறேன். போதாதுங்க, அவங்களும் வந்து உழைக்கிறாங்க. பாருங்க, அவங்க வழி நானும் சுமக்கணும் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்கார்றது வழி தானே உங்களுக்கு. நான் கொஞ்சம் பாதி எடுத்து நானும் வந்து உட்காந்துட்டாங்க. நான் நிக்கிறேன், நின்று பேசுறேன். உங்க வழியை நான் கொஞ்சம் பாதி எடுத்துன்னு உட்காந்துக்கிறாங்க. அதனால எல்லாமே ஒரு தியாகத்தோடு நடந்துக்குது. இதெல்லாம் கொச்சைப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திடுவாரு. புரியுதா? இப்ப இது திருப்பி விடும்போது இந்த மேல் நோக்கி போகும்போது வரக்கூடிய நோய்கள், ஹார்ட் பிளாக், கிட்னி ஸ்டோன் அதான் காரணம். அபான காத்து மேல இருக்கும் கிட்னி ஸ்டோன், யூட்ரஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், நெஞ்சு எரிச்சல், பசியின்மை, தூக்கமின்மை, ருசியின்மை, எல்லா கேடும், தூக்கமின்மை, எல்லா கேடும் வருது. அப்ப திருப்பி விட்டா அமிர்தம் கிடைச்சிட்டா ஓகே தானே? திருப்பி இல்லாமா? தூக்கராஜா சர்வகாசனம் பாருங்க, நேரா தூக்கணும். விரதகரணிங்கிறது 45 90. ரெடி பாருங்க, அப். அவ்வளவுதான். தட் இஸ் விபரதகரணி. தட் இஸ் விபரதகரணி. 45 then 90. எவ்வளவு நேரம் செய்யணும்? 15 நிமிஷம் செய்யணும். நார்மல் பர்சன் வந்து 10 நிமிஷம். இவங்கெல்லாம் செய்றீங்கன்னா இப்ப நார்மலா இதெல்லாம் உனக்கு வரமா, உன்னை காப்பாற்ற போறதுதாம்மா. மொத்த பிளட் சர்க்குலேஷன் இங்க வந்துடும். இந்த பால் எப்படி மாதுன்னு பாரு. ஒத்த பைசா செலவு பண்ணாம சரி பண்றது எங்கிறது 5 லட்சம் 7 லட்சம் கூடிட்டு பால் வச்சுட்டு வரோம். கிட்னி எனர்ஜி கிடைக்கும். 2 கிட்னிக்கு தான் இருக்கு, எனர்ஜி கிடைச்சிடும். பிபி சரியாயிடும். ஒரே மாசத்துல பிபி சரியாகும் கேளுங்க. சுகர் கண்ட்ரோல் ஆகும். வெரிகோஸ் வெயின் சரியாயிடும். சையாட்டிகா சரியாயிடும். யானைக்கால் வலி வராது. ஃபைல்ஸ் சரியாயிடும். ஹார்ட் பிளாக் வராது. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஒரு முறை, திரும்ப வராது. ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, மீண்டும் வராது. கன்ஃபார்மா நம்புங்க, 100% திரும்ப வராது. அபான காத்தான அடிக்குது, திருப்பி விட்டோம் இந்த பக்கம். வேற என்ன? அப்ப இந்த பொருள் வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? வாங்குனா துட்டு செலவு பொருள் அவ்வளவு நோவு. யாரா கேட்டா பாருங்க, கேட்டீங்கன்னா பாருங்க. சரியா? 15 நிமிஷம் வரும். அந்த மாதிரி தூக்கம் பயங்கரமா வரும். இது மாதிரி தூக்கி பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இவர் பிராக்டிஸ்ல இருக்காரு, லீனா இருக்காரு, அதெல்லாம் பிடிச்சிட்டாரு. இடுப்பு தூக்குங்க, நீங்க தூக்கு. யாருக்கு ராஜா? கால மடங்கு, தொடைய பிடி, நெத்தி எண்ணெய் வச்சுட்டு தொடைய பிடிச்சி இறக்கி வச்சிருங்க. சவாசனம், லாஸ்டா சவாசனம். விவரத கண்ணி கட்டுறது லாஸ்ட் சவாசனம். 10 நிமிஷம் சவாசனம். இது 15 நிமிஷம், அது 10 நிமிஷம். செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். செம்ம எனர்ஜி. பகல்ல செஞ்சினா தூக்கம், கண்ணு சொக்கும். பாத்துங்க,
பகல்ல செஞ்சுட்டு போறீங்க. காலையில செய்யும் போது ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க, போதும். எனர்ஜி கிடைச்சிடும், எனர்ஜி போதும். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்க செஞ்சுட்டு வச்சீங்க, அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு அப்படி சமையல் செய்யும் போது அப்படியே தூக்கும், சொக்கும், பயங்கரமா கண்ணு சொக்கும். ஆபீஸ்ல போய் உட்காந்து தூங்கி கிடப்பீங்க, கண்ணு சொக்கும். அதனால காலையில செய்யும் போது 1/4 மணி நேரம் வேண்டாம், 5 நிமிஷம், 5 நிமிஷம் நார்மல். நைட்ல தூக்கம் வரணுமா, அழகா தூக்கமே இல்லை நைட்ல, ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த ஆசனம் மட்டும், மச்ச ஆசனம் ஒண்ணு இல்ல, பிரைசிங் பேட்டரி செஞ்சுட்டு மச்சாசனம் செஞ்சுட்டு விபரத கண்ணி 1/4 மணி நேரம் செஞ்சுட்டு போய் சாப்பிடும் போதே சொப்போம், இன்னொரு வாட்டி சொல்லி கொடுவா, இன்னொரு வாட்டியாம்பா, இன்னொரு வாட்டி கவனி. இது கால் 1 2 காலை மடக்கி 3 அப்படியே முட்டி மேல வைக்கணும். முட்டி மேல வச்சு தூக்கு. சரி, முட்டி காலை மடக்கி நெத்தி மேல சொன்ன தப்பு, அப்படி தூக்கு. சர்வகாசம் தூக்குறீங்க இல்லையா, தூக்கிட்டு 45 இடுப்பு கையை கொண்டு எங்க வைக்கிறாரு பாருங்க, இடுப்புல இந்த இடத்துல பிடிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க, பிடிச்சி தூக்குவீங்க, தூக்குடான்னு தூக்கவே முடியாது. இடுப்பு தூக்கிட்டு இந்த கையை கொண்டு வந்து பட்டக்ஸ், இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த கிட்னி இருக்கிற இடத்துல அந்த போட்டு புடிச்சிட்டாரு. புடிச்சிட்டு இந்த எல்போ என்ன பண்ற, தரையில வச்சுன்னு நல்லா சப்போர்ட் பண்ணி ஊழிட்டாரு, புடிச்சுக்கிறாரு. 10 நிமிஷம் இவரு இருக்க முடியும், இவரால லீனா இருக்கிறாரு, அந்த பலம் இருக்குது, சப்போர்ட் பண்ணிட்டாரு, புடிச்சுக்கிறாரு. நீங்க தூக்குங்கன்னா எப்படி தூக்குவீங்க, எனர்ஜியே இல்ல, தூக்குப்பா எப்படி தூக்குவ, எனர்ஜியே இல்ல உடம்புல, தூக்குவேன்னா எப்படி தூக்குவேன்னு கேட்கறேன் நான். அதுக்குதான் அது, இது கஷ்டமா இருக்கு இல்லையா ராஜா, ஐடியா கேட்டுப்பா ராஜா, கேட்க என்ன மாதிரி ஆசனம் இது, அப்பா மனசெல்லாம் பதறது. இதை வாங்கி செய்யறதுக்கு கொடுப்பன இல்ல. இங்க பாருங்க, இது வாட்டர் ப்ரூஃப் அதுல ஃபோம் வச்சு, ஃபோம் இருக்கு, உங்களை இடுப்பு வந்து குத்தாது, வலிக்காது, ஃபோம் இருக்கு, நல்ல ஃபோம் திக்கா வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து இந்த கிளாத், வெல்வெட் கிளாத் போட்டாச்சு, சாஃப்டா இருக்கும், நகராது. 10 கிலோ இருக்குது, கண்டிப்பா 10 கிலோ வெயிட் இருக்கும். கவனிங்க, 10 கிலோ வெயிட் இருக்குது, புரியுதா, நகராது. பெட்ஷீட் போட்டு அழகா நல்லா உட்காருங்க, நல்லா உட்காந்துட்டு அந்த 2 பக்கமும் இதை பிடிச்சிக்கும், அப்படி மெதுவா சாயத்துக்கு மட்டும் யாராவது பிடிக்க சொல்லுங்க, பொத்துன்னு நீங்களே கொஞ்சம் கவனமா சாஞ்சா ஓகே. சாயம் சொல்லிட்டு அப்படியே டமால் அப்படியே கோமா ஸ்டேஜ், அப்படியே முழு விபரீத கரணி. விபரீதம்னா தலைகீழ்னு பேரு, விபரீத கரணி. விபரீதம்னா தலைகீழ், கரைன்னா செயல், விபரீதம்னா விபரீதம் தலைகீழா, கரணினா செயல். அப்ப விபரீத கரணினா தலைகீழான செயல்னு பேரு. இவ்வளவுதான் விஷயம். அப்படியே புடிச்சுக்கோ, அப்படியே மெதுவா சாய். மண்டை தோள்பட்டை வந்துருச்சா, அப்படியே இடுப்பு தூக்கு, புடிச்சுக்கோ, வேணா புடிச்சுக்க, தேவைப்பட்டா புடிச்சுக்கோ. இவ்வளவுதான். ஏதாவது நோவுதா பாருங்க, எவ்வளவு சொகுசா கையை வச்சுக்கின்னு கம்முன்னு பத்துனாரு பாருங்க. 1/2 மணி நேரம் செய்யலாமா, 1 மணி நேரம் செய்யலாமா, 2 மணி நேரம் செய்யலாமா, ஏதாவது பிரச்சனை இருக்காதுல்ல. இது மாதிரி படுத்தணும், சரியா. இது உனக்கு வரும், பெருமாள் வரும், எல்லாருக்குமே வரம்தான், இவருக்கு மட்டும்தான். விளிம்பில் நிக்கிறாங்க பாவம், கஷ்டம். செய்யட்டும், ஒரு மாசத்துல என்ன ரிசல்ட் வருதுன்னு பாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் வரும், நீ எவ்வளவு தூரம் ஆரோக்கியத்தை விட்டு விலகி இருக்கிறியோ அவ்வளவு நாள் ஆகும் திரும்ப வரத்துக்கு. எவ்வளவு தூரம் விலகி யாருக்கு தெரியும். ஒழுங்கா செய்யறியா, அதான் தெரியல. செய்றீங்களா செய்யலன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணீன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு கவுன்சிலிங் கேட்கறது, ஒரு எழுதி போடுறது, ஒரு 10 நிமிஷம் ஆகும், போனா என்ன, லேட் ஆனா பரவாயில்ல, கத்துன்னு போலாம், தெரிஞ்சுன்னு போலாம், அது கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா இவரு ஒரு விஷயம் பண்ணிக்கிறாரு. பிபிக்கு ஆசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நிறுத்தியாச்சு. ஆசனம் செய்யறது இல்ல, மாத்திரை சாப்பிட பண்ண சொன்னா, மாத்திரை சாப்பிட நிறுத்தி வச்சுக்கிறாரு. நிறுத்திட்டு இப்ரைசிங் பாதி செஞ்சுன்னு வர்றாரு. கூடவே ஏதோ செய்யறாருன்னு தெரியல. பிபி வந்து இப்போ 180, 150 இருந்து இப்போ 180. எதுக்கு செய்றீங்க இப்போ அந்த வேலைய? மருந்தம் பட்டி சாப்பிடலாம்னு சொன்னேன். சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன், வாரத்துல 1 நாள் சாப்பிட்றேன். 1 நாள் சாப்பிட்டா என்ன வேலை செய்யும் மருதம் பட்டை? டெய்லி தானே சாப்பிடணும்.
தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். எவ்வளவு விளக்கமா சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளவு விளக்கமா தெளிவா சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்சர்வேஷன் பவர் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த அறிவு இல்ல. அது ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருமாந்திரம் முடியாது. எப்போ வந்து சாப்பிடும். என்னது இது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன ஆகும்? மருந்து பட்டி சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டது கழிச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொத்தமல்லியை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுவா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவா. இது எப்படி? இது கருவேப்பிலை ஜூஸ் சாப்பிடணும், சாப்பிட்டு முன்னாடி சாப்பிடுவா, சாப்பிடுவான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு விருப்பம் எப்படி வேணா சாப்பிட்டுக்கோன்ற. அது என்ன இருக்கு? கொஞ்சம் இந்த லிவர் விஷயம், உடம்பு கழிவுகள், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் லிக்விட் ஐட்டம் எடுக்கிறீங்களா, கொஞ்சம் வெறும் வயிற்றுல எடுங்க. இவ்வளவுதான் பேசிக்கான ஒரு நாலேஜ். இதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. பாருங்க, இந்த உடம்போட நோய்களை சரி பண்றதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சுதான், டாக்டருக்கு படிச்சுதான் சரி பண்ணணும் அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. எழுதப்படி தெரிய தற்கூரி கூட இந்த நோய், இந்த உடம்புல நோயை சரி பண்ணலாம். புரியுதா? ஆனா நோயை பார்த்து பயப்படாதீங்க. நோய்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது குறைபாடு. அந்த குறைபாடுல எப்படி களையணும்ன்றது சொல்லி கொடுக்குறேன். சரி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நோயில பிரச்சனை கிடையாது, பேர்ல தான் பிரச்சனை. நோயில கிருமி வந்து உள்ள உட்காந்து ஒன்னும் ஆகாது. கொரோனான்னு சொன்னா ஆட்டத்துல போயிடுற. நீ ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவாஸ்கோ நெக்ரோசிஸ், அவாஸ்கோ இந்த பேர்லாம் மறந்துடு. அவாஸ்கோ நெக்ரோசிஸ் இதெல்லாம் மறந்துடு. அப்படிலாம் கிடையாது, கிடையவே கிடையாது. விட்டுடு. ரத்த ஓட்டம் போல வலிக்குது, அதுதானே, சரியாயிடும், அவ்வளவுதான். புரியுதா? நோய்களை சொல்லிதான் பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் கூட அசராதீங்க. சரியா? இப்ப இந்த ஜடாரகனி வயிற்றுல இருந்து இப்படி ஆனஸ் நோக்கி எரியும். அப்போ இந்த உடம்புக்கு மேல நடக்கூடிய பிரச்சனைகள், ஒத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, மைக்ரேனு, தூக்கம் வரல, நிம்மதி இல்ல, தாட்ஸ் வருது, எல்லாமே சரியாயிட்டு வரும். இதை போட்டுட்டு அப்படியே நெஞ்சு மேல கையை வச்சுக்கின்னு அப்படியே படுத்துட்டு இருக்கும். கண்ண மூடி நல்லா உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ், மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுவோம். மனசுக்கு ஓய்வுனா என்ன பண்ணலாம்? ஏதாவது பாட்டு பிளே பண்ணுங்க. ஒரு செல்போன்ல தலைமுறை 4 மணி நேரம் செய்ய போறீங்க, 1/2 மணி நேரம் செய்ய போறீங்க. ஒரு மைல்டு மியூசிக் ஒன்று போட்டு விடுங்க. நல்ல டீப் ஸ்லீப் கொண்டு போற மாதிரி, ரிலாக்ஸேஷன் வர மாதிரி மைல்டு மியூசிக். என்னோட யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. மெடிடேஷன் மியூசிக்ஸ், மைல்டு மியூசிக்ஸ், மந்த்ராஸ், சுப்ரபாதம், கந்தசஷ்டி, லலிதா சகஸ்ரம், விஷ்ணு சகஸ்ரம் எல்லாம் தமிழ்ல அப்படியே தேன் சொட்டும். அப்படி கேட்கும் போதே கல்ல தண்ணி வரும். அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். எடுத்து போட்டு செல்போன்ல போட்டு விட்டு கம்முன்னு கேட்டு அப்படியே படுத்துட்டு. ஓகே, உடம்புக்கு ஒரு சுகம், மனசுக்கு ஒரு சுகம் போதும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பாட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாரியாத்தா வந்துடும். அதாவது செல்லாத்தான்னு போட்டீங்கன்னா அவ்வளவுதான். செல்ல மாரியாத்தாலாம் போடக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணுது? ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, உன்ன பார்க்கல கிர்ருங்குது. சுருங்குது கிர்ருங்குது, என்ன பிரச்சனை போடுது? என்ன சுருங்குது, என்ன கிர்ருங்குது? அப்பெல்லாம் நீங்க டர்ன்னு ஆயிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்க? டர்ன்னு ஆயிடுவீங்க. அதெல்லாம் விட்டுக்கடா வச்சுட்டு நல்ல மெலோடியஸா, நல்ல ஒரு சுப்ரபாதம், கந்தசஷ்டி, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், மைல்டு மியூசிக்ஸ், ஆல்பா மியூசிக்ஸ், தீட்டா மியூசிக்ஸ் நல்லா தூக்கம் வரும். தீட்டா மியூசிக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். தீட்டானா தூக்க நிலை, தூக்கம் வரது மியூசிக் போட்டு வச்சுக்கிறேன். யூடியூப் சேனல் போட்டு வச்சுக்கிறேன். அப்படியே தட்டியே வாங்க. 400 வீடியோ இருக்கு, 350 வீடியோ இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டு போட்டு விட்டு கம்முன்னு கேளுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க, வேணாம். அதெல்லாம் பார்த்தா கெட்டு போயிடுவீங்க. தியான ஆலயான்னு தட்டுங்க, யூடியூப் சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பெல் அடிக்கும். பெல் பட்டன் அடிக்க வச்சுக்கோங்க. அதான் எனக்கு தெரியல, அது இந்த பெல் பட்டன் அது கமெண்ட்ஸ் பண்ணு இதெல்லாம் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வீடியோ போடுறதே வந்து லைக் வரணும், ஷேர் வரணும்னு போடல. நீ பார்த்துட்டு சரியாயி தோல, அவ்வளவுதான். ஆடியோ பிரச்சனையா இருக்குது, வீடியோ பிரச்சனை, நான் அதுக்காக போடலடா. நான் விஷயத்த சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மைக் நல்ல மைக் வந்தா ஆடியோ கிளீனா இருக்கும் போது, சுமாரான மைக் 400 மைக் வச்சு பேசினுக்கிறேன், அவ்வளவுதான் வரும். அப்புறமா மைக் வாங்கிட்டோம்னா போடுறேன். இவ்வளவுதான் பண்ண முடியும். ஷார்ட்டா பேசு, ஸ்வீட்டா பேச எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. ஏன் ஓடி போயிட்டு நான் கமெண்ட்ஸ். இந்த ஷார்ட்டா பேசு, ஸ்வீட்டா பேசுனா ஓடி போயிடு, தூரம் போல. டைமே இருக்காத, டைம் இல்லாதவங்க இதை பார்க்காது. திமுன்னு அர்த்தம். ஆனவர்கள் நான் பார்க்க மாட்டான். ஒரு ஷார்ட்ஸ் போடணுமா? ஒரு ஷார்ட்ஸ் எவ்வளவு பைத்தியக்காரங்க பாருங்களா. என்ன பண்றது? வேற வழியில அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அப்படி போட்டாலும் உள்ள இழுக்கணும். உள்ள இழுத்து விடுங்க. உங்க வேலை உள்ள இழுத்து விடுறதா உங்க வேலை.
காப்பாத்து பாத்துக்கணும். சரியா? ஓகே. விபரீதகாரணி சார் பினிஷ் முடிஞ்சுதா? அதுவும் இல்லாம அடிஷனலா நிறைய விஷயம் நீங்க கேட்டதெல்லாம் வர பஞ்சாயத்து எல்லாம் போய் ஏதோ ஒரு சுவாரஸ்யமா போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, வெல்டன். முடிஞ்சிடுச்சா? இது அப்படியே எப்படி ரிலீஸ் பண்றது அது தெரிஞ்சுக்கணும். காலை அப்படியே மடக்குறீங்க, தூக்கம் வருது, இங்க பாரு, இங்க பாருங்க, அப்படி மெது அந்த கண்ணை பாருங்க. கவிதா கண்ணை பாருங்க, அப்படியே கீழே வச்சிருங்க. ஹிப் ரைசிங் தெரியுதா? ஹிப் ரைசிங் தான். அப்படியே முடிஞ்சா நவுத்துருங்க, அப்படியே இடுப்பு தூக்கிட்டு. இன்னொரு டெக்னிக் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, எனக்கு தெரியாத ஒரு டெக்னிக். பாருங்க, அப்படியே எட்டி வரியாத பார்த்துக்கோ, அப்படியே எழுந்து கண்ணை காட்டு, டக்குன்னு பாரு. தூக்கம் வந்துருச்சா? தூக்கம் வந்துருச்சா? இந்த இது என்ன பண்ணுங்க, கண்ணில் ஒத்து எங்க இது அது ரெண்டுத்தையும் கண்ணில் ஒத்திக்கும். நீ எந்த ஆசனம் செய்யவே இல்லையோ, இந்த ரெண்டும் உங்க வீட்டுல இந்த பொருள் இருந்ததுன்னா யமன் உங்கள் வீட்டில் நுழைய அச்சப்படுவான். பாத்துக்கோ. எது இல்லையோ வீட்டுக்குள்ள வந்துட்டு. இப்ப எத்தனை பேர் இருக்கான கை தூக்குங்க. விபரகண்ணி தூள், விபரகண்ணி தூள் வேணும். எத்தனை பேர் கை தூக்குங்க. கொடுத்தவங்க ஆர்டர் கொடுத்து கை தூக்குங்க. 13 பேர் இருக்கணும் ஆர்டர் கொடுத்தவங்க. உங்களுக்கு எந்த நல்லதை விட நல்லது கிடைக்க விடாம தடுக்கிறவங்க யாருன்னா அந்த லாஸ்டா இருக்கிறவங்க தான். துட்டு கொடுக்காம அப்படியே வச்சுக்கிறாங்க பாரு, அவங்களாதான் உங்களுக்கு நடக்கல. கொடுத்தவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா, சொன்ன உடனே ஒரு வாரத்துக்கு பேசாம எனக்கு முதல்ல கொடுத்துருந்தாரு. அவர் 2 மாசமா 2.5 மாசமா உட்காந்துக்கிறாரு. அப்ப அவர் நல்லது நடக்காம கத்துது யாரு? மத்த புண்ணியவான்கள்னு பேரு. சரியா? அந்த புண்ணியத்தை கெடுத்துக்காதீங்க. மத்தவங்க மேல குதிரை சவாரி பண்ணாதீங்க, தப்பு அது. உங்களுக்கு ஒரு பண விஷயம் நீங்க கொடுக்கணும்னா குத்துனாங்க, நீங்க வெளில வாங்கி கூட கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கணும். யோகாவை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு பண்ண பண விஷயம் எந்த தப்பு டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சர்றன்னு வந்துடும். லேட் பண்ணாதீங்க. அந்த 3 பேர் என்ன டக்குன்னு பாருங்க, அந்த ஒரு ஜீவன் முடியாம மலை சாஞ்சு போயிடுது. எப்போ இந்த பொருள் கிடைக்கணும், அந்த ஜீவனை காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு 5,000 எனக்கு கை 20,000 18,000 ஏதோ வரணும். கைக்கு வந்துச்சுன்னா வர வச்சு கொடுத்துற வாங்கிக்கோங்க. அப்பா வந்தாதான் பணம் வந்தாதான் கொடுக்க முடியும். பணம் வந்தாதான் கொடுக்க முடியும். மற்ற பேர் பணம் கொடுத்தாதான் கொடுத்து பணம் கட்டு வர வச்சு கொடுக்க முடியும். 2 முறை வேன், ஒரு வேன் அங்கிருந்து வந்துட்டு போறதுக்கு 3,000 கேட்கலாம். அடுத்த முறை திரும்ப 3,000 யாரு இல்லைன்னா நான் தான் தலைமலை தூக்கி வச்சு நான் ஒண்ணு தலைமலை தூக்கி வச்சு சென்னையில் நடந்து வரணும். இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணாதீங்க, புரியுதா? டக்குன்னு பணத்தை போட்டுடணும். பிரேக்.
காப்போம், ஆரோக்கியம் பெறுவோம். எங்கள் குருஜி ஸ்ரீ மகாதேவ். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதனை மனிதன் நேசிக்கணும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும், அவ்வளவுதான்.